வெல்கம் டு சாண்டி ஸ்பேஸ். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி எங்கள் கிச்சனில் நான் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது புலாவ் பிரியாணி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, மசாலா ஐட்டமில் பட்டை கிராம்பு ஒரு 4, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, இந்த ஸ்டார் அனேஸ் 2 ஏலக்காய், கல்பாசி, சோம்பு இருந்தால் சோம்பு போடலாம். இன்றைக்கி என்கிட்ட சோம்பு இல்லை, நான் அதனால் போடலை. காய்கறியில் என்ன எடுத்திருக்கேன்னா, கேரட் 1, 3 சின்ன உருளைக்கிழங்கு, 1 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் அண்ட் ஒரு 7-8 பீன்ஸு ப்ளஸ் சோயா சங்க்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் கடைசியில் புழிஞ்சிக்கலாம், கொத்தமல்லி அண்ட் புதினா. அண்ட் பொடி வகையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது எல்லாமே 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, எல்லாத்தோட முக்கியம் அரிசி. ஸோ 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவி நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி இப்போ இந்த வெஜிடபிள் ரைஸ் செய்யலான்றதை பார்ப்போம். நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு. அதேமாதிரி சோயா சங்க்ஸ் நல்லா சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்து அதையும் வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடாகிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டுக்கோங்க கூட. அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் உள்ளே போட்டுடலாம். இது நல்லா லோ ஹீட்டில் நம்ம அந்த ரோமா வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணலாம். நான் இந்த வீட்டில் டெய்லியும் என்ன செய்கிறனோ அதை தான் செஞ்சு காட்டுறேன். நான் ஒரு சூப்பர் டூப்பர் குக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு எல்லா தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் அதுலேருந்து கிடைக்கும். இது மட்டும்தான் என்னோட கோல் எங்கள் ஃபேமிலிக்கு. நான் ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா இதுவாகிடுச்சு. முதல்ல நம்ம இது கூட 4 பச்சை மிளகா உள்ளே போடுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துப்பேன். கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஒரு கைப்பிடி புதினா அப்படியே கிள்ளி வச்சது நான் அப்படியே லைட்டாக கையிலே கிள்ளி போட்டுக்கிறேன். அப்போ அதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியே வந்து ஜஸ்ட் வாட்டர் இவ்வளோதான் கட் பண்ணியும் போட்டுடலாம். நான் எப்பவுமே தண்டோடு தான் போடுவேன் கொத்தமல்லியை. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெங்காயம் வந்து இப்போ வதங்கிட்டு இருக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி போட்டுட்டு கூட கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் தான் வரும். தனியாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் வரைக்கும் போடுவேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள், அது வந்து கலருக்காக கொஞ்சம் அவ்வளோ. இது எல்லாத்தையும் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். ஸோ தக்காளி நம்ம வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம இந்த சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு இந்த மசாலா கூடயே நம்ம சாட்டே பண்ணும்போது இந்த மசாலா நல்லா அதில் இன்ஃப்யூஸ் ஆகும். இல்லைன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ். ஃப்ரோசன் பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன், அதையும் போட்டு வேண்டியதான். பார்த்திங்கன்னா 1.5 கப்பு அரிசிக்கு இது கொஞ்சம் அதிகமான காய்கறி தான். பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ உங்களோட பர்சனல் சாய்ஸ் அது. நிறைய காய்கறி சாப்பிட்டா நமக்கு நல்ல ஃபைபர் ரிச்சாக இருக்கும். அண்ட் சோயா சங்க்ஸும் இருக்கிறதுனால இட்ஸ் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்குது. கூட இன்னும் கொஞ்சம் புதினா மேலே இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் அதே மாதிரி போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும் காய்கறி. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிடுச்சு, அதனால நான் 1.5 கப்புக்கு
2 கப்பு தண்ணி. வேணும்னா நம்ம கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கூடயே நான் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த புளிப்புக்காக. ஒரு 1/2 லெமனில் பாதி தான். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச அரிசியை இதில் சேர்த்துட வேண்டியது தான். வந்து சிம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டமாக அரிசி கூட தண்ணி காய் எல்லாமே வந்து இப்படி வரும். ஸ்டேஜில் நான் வந்து குக்கரை மூடிட்டு இது பெரிய பர்னர், இதை ஆஃப் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் பர்னருக்கு போகிறேன். இங்கே எடுத்துகிட்டு போய் இப்போது அப்படியே வெயிட்டை போட வேண்டியது தான். ஃபுல் சிம்மில் கரெக்டாக 12 மினிட்ஸ்க்கு நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கோங்க. டைமிங் முடிஞ்சு போச்சு. குக்கர் மூடி நமக்கு 12 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது எப்படி குக் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் we can open the குக்கர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. தனித்தனியாக வந்திருக்கு. இதில் ஒரு வெரி நியூட்ரிஷியஸான சோயா சங்க்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்ந்த ஒரு வெஜ் பிரியாணி இருக்குது. 1 cup of yogurt and onions, raita, or boiled egg and some cucumbers. It's a very balanced lunch for today. See you in another video very soon. Thank you so much.